ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் நம்மள்ட்ட இருக்கும். ஒன்று வந்து ஆஃப் கேம்பஸில் வந்து பே பண்ணி காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். இல்லை மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, எந்த காலேஜ் வந்து என்ஜாய் பண்ண முடியும், இல்லை எந்த காலேஜில் அதிகமான பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத திங்க் பண்ணுவாங்களே தவிர, அவங்களுக்கு எந்த டிகிரி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நிறைய பேர் திங்க் பண்ணவே மாட்டாங்க. இது ரொம்பவே பெரிய மிஸ்டேக். நானும் அந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். ஏன்னா நான் கம்ப்ளீட் பண்ணது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பட் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐடியில். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை நிறைய பேர் பண்ணுறதுக்கான மேஜரான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த டிகிரி எடுக்கணும் அப்படிங்கிறத மோஸ்ட்லி அவங்க பேரண்ட்ஸ்ட்டை கேட்பாங்க, இல்லை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டை கேட்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து எந்த ஒரு டிகிரி எடுத்திருக்காங்க, எந்த ஒரு ஸ்ட்ரீமில் வந்து இன்ஜினியரிங் எடுத்திருக்காங்க, இல்லை வந்து அவங்க அண்ணன் இல்லை வந்து ஒரு சீனியர் பர்சன் எந்த ஒரு டிகிரி எடுத்திருக்காங்களோ அதையும் அவங்க எடுக்கிறதுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இதில் சில காமெடியான விஷயம்லாம் நடக்கும். நம்ம ஒரு டிகிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். இருந்தாலுமே நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு இதை படித்தா ஜாபே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிகிரி நம்ம எடுக்க வச்சிருவாங்க. நம்ம எந்த ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்களுடைய மென்டாலிட்டியை பொறுத்து, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து நிறைய விஷயங்கள் டிஃபர் ஆகும். அவங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். பட் இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சிஎஸ் டிகிரி எடுக்கணும்னு திங்க் பண்ணாலுமே அதில் ஏகப்பட்ட டிஃப்ரெண்டான டொமைன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதில் எந்த ஸ்ட்ரீம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற நீங்கள் ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி ரிசர்ச் வந்து நீங்கள் ஒன்றும் ஆன்லைனில் கிடைக்கிற டேட்டா வச்சு நீங்கள் பண்ணலாம். இதை பற்றி கிளியராக ஸ்கேலர் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நாளைக்கு 12 PM இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆன்லைனில். இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிஎஸ் டிகிரிலேயே ஏகப்பட்ட ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. லைக் வந்து டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தில் எந்த ஒரு ஸ்ட்ரீமுக்கு வந்து அதிகமான டிமாண்ட் ஃபியூச்சரில் இருக்கும் அண்ட் உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த ஈவெண்ட்டில். அண்ட் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஈவெண்ட் தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட்டுக்கு வரக்கூடிய ஸ்பீக்கர் வந்து ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட்டில் சீனியர் இன்ஜினியர் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருடைய பேர் வந்து சிவாங் அகர்வால். ஸோ அவர் வந்துட்டு கரண்ட் மார்க்கெட்டில் எந்த ஒரு டொமைனுக்கு அதிகமான ஒரு டிமாண்ட் இருக்குது, எந்த ஒரு டிகிரி நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கிளியரான ஐடியா அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஸோ நீங்கள் ஒரு சிஎஸ் டிகிரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் ரிசர்ச் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, நான் வந்து பிளாங்காக இருக்கேன் அப்படின்னாலுமே இந்த ஈவெண்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக போய் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். இதை பற்றி இந்த வீடியோ நான் மென்ஷன் பண்ண அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட்டை கண்டிப்பாக அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.